இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். மீன் வாசனை உச்சந்தல ஏறுதப்பா. எப்ப பொன்ராசு இந்தா என்னது? இந்த குழம்பை எதிர்த்த விட்டு கொடுத்துட்டு வந்துரு. சாப்பிட உட்காந்து சொல்றேன். ஏன் நீ கொண்டே கொடுக்க கூடாதா? உங்க அப்பாவுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா? போயிட்டு வந்துரு. ஆத்தாடி, மீன் குழம்பு வாசனை மூக்கு தொலைக்குதே. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஆஹா, வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதப்பா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? அது எனக்கு போட சொல்ற, அதையே சாப்பிடுற? இந்த பக்கம் வந்த போட்டு வச்சிருந்தது, யாரையும் காணோம், வீணா போயிடுமே நான் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிடுறது உங்க அப்பா விட மாமா விடா? மச்சான் வீடு. எந்திரிப்பில்ல? ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். உத்து பாக்காதயா, எனக்கு வயித்து வலிக்கும். ஆஹா, அப்படி ஓரமா உட்காந்து பாரியா. என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய ஓரமா வந்து பார்க்க சொல்றியா? ஒழுங்கா மரியாதை போகல, தூக்கி ஓட்டு மேல வீசி. நான் பேசிட்டே இருக்கேன்னு குழம்பு ஊத்திக்கிட்டு இருக்க. யோ, மீன் ரொம்ப ருசியா இருக்கியா? நீதான் சமைச்சியா? ஒரே ஒரு மீன் சாப்பிட்டு போயிடுறேன். நான் எடுத்துட்டு போய் போறவங்க சாப்பிட்டுக்க போ. கீழே விழுந்துருமே. சேர்த்ததுக்கு போ, எந்திரி முதல்ல. பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. சரி, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சவுண்ட் சாப்பிடு. என்ன இந்த லொல்லு தானே வேணாங்கிறது? ஓசி மீனா ஒழுங்கா தீங்க, ஒட்டுமொத்த ஒழுங்குச்சா? கொஞ்சம் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான், எடுத்துறேன் அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா உள்ள மாட்டிக்கிடுச்சு. இவ்வளவு பெரிய முள்ளு. வந்தாச்சு. என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய வீட்டு பொண்ணு இங்க வந்திருக்க? அட அந்த கதையாத்த கேக்குற. வாத்தியார் வீட்டுல குழம்பு கொடுத்து சொன்னீங்க, குடுத்துட்டு வர்றதுக்குள்ள உட்காந்து சோத்து தின்னு விட்டு திங்க தெரியாம முள்ளு மாட்டிக்கிடுச்சு. அதை எடுத்தேன். அன்னைக்கு சுளுக்கு எடுத்தேன், இன்னைக்கு முள்ளு எடுக்கிறேங்கிற. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் என்னத்த பண்ணுவேன்? அதான் வம்புறதுக்கிட்டு இருக்கு. முதல்ல போ. அம்மா, நான் சாப்பிட்டு போறேம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா சாப்பிடு. இந்தாடா, இது கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வா. நான் என்ன சாப்பிடலையா? கொண்டு கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போறாங்கல்ல. அத்தா, இருந்து மெதுவா சாப்பிட்டு போ. நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன். நல்லா இருக்கா? பூங்கோதை எங்க? தெரியாது. என்ன தெரியாது? அரிசி ஒரு போனாலும் தெரியாது, அன்னப்புள்ள போனாலும் தெரியாது. எதுக்கு இந்த வீட்டுல நீ இருக்கிற? எப்ப போனாலும் தெரியுமா? எனக்கு தெரியலங்க, என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போல. பசி தாங்க மாட்டாள கழுத. எங்க போய் மாட்டிட்டா? அப்பா, சாம்பார் திரும்பப்பா. போதும். எங்க போயிட்டு வர? நம்ம செல்வி இருக்கால, அவங்க வீட்டுல. ஐயோ, தண்ணி குடிங்க. என்ன கையில மீன் குழம்பு வாசனை? எங்க சாப்பிட்ட? அது ஏன் முழிக்கிற? எங்க சாப்பிட்டேன்னு கேக்குறேன். சொன்ன என்ன? அதுப்பா, செல்வக்கா வீட்டுக்கு போயிருந்தேனப்பா. அவங்க கண்டிப்பா சாப்பிட சொன்னாங்க. எப்படி சாப்பிடாம வர்றது? அதனாலதான் அங்கே சாப்பிட்டு உன்னை தேடிட்டு இங்க வந்தா. அவ இங்க சாப்பிட்டு போறா, நீ அவ வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டியா? அதானே. ஆத்துல பசங்களோட விளையாட போனா அங்க ஆத்துல மீன் பிடிச்சேன். மசாலாவோட மீன் பிடிச்சியா? பட்டகிராம் வாசம் அடிக்குது. இப்ப நான் யதார்த்தமா தானே எந்திரிச்சேன். நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, நான் அடிச்சிருக்கணும்னு பயப்படுறேன். நான் எப்பவாவது உன்னை அடிச்சிருக்கேனா? நீ எங்க மீன் குழம்பு சாப்பிட்டா அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? அதான் இது பார், இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல, சாவகாசமா சாயங்காலம் சொல்லு. ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டு முன்னாடி நிக்காரா, அசிங்கமா இருக்கு. கூட்டு போ, வழி உள்ள போல போ. செம்புளே, செம்புளே. என்ன என்ன வரை கீழே இருந்த? இல்லங்க, காலமுக்கெல்லாம் கீழே உட்காந்தனா அப்படியே தூங்கிட்டேன். பூங்கோதை இருக்காளே. எந்த பூங்கோதை? தெரிஞ்சது போ. என் பொண்ணு பூங்கோதைடா. என்னைக்காவது என்னை விட்டு அவ சாப்பிட்டு இருக்காளா? இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கா. அது ஏனோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா.
சிறு வயசு வேறையா காதல் கீதல மாட்டிட்டு போல என்ன சொல்றது அது யாருன்னு கண்டுபிடிடா. கண்டுபிடிக்கிறேன். இப்ப காலம் வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும். மாமா இந்தாங்க இந்த மாசம் சம்பளம். வள்ளி, உனக்கு நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு. பாக்கெட்ல வை. என்ன மாமா எப்போ திண்ணையிலேயே வாசிக்கிறீங்க? இன்னைக்கு திண்ணையில, நாளைக்கு சென்னையில அரகேட்டர் ஆக போகுது, சேட்டலைட்ல ஒளிபரப்ப போறேன். இந்த உலகமே வியக்க போகுது. உட்கார்ந்து கேளு. வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போய் கேட்டுக்கிறேன். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு. நானும் தினசரி பாக்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. புரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அத கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையும். இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. சரியான கூமுட்டை. தம்பி தம்பி நிறுத்துங்க. பெரியவரு எங்களுக்கு இத கூடியே கொடுத்த மூட்டை ஏத்தறீங்க. யோ, பெரியவர் குடுன்னு சொன்னா கொடுக்க வேண்டாம்னு அர்த்தம். இது சேதுபதி ஐயாவுக்கு போக வேண்டியது. போயா வேலைய பாத்து. ஏய், என்னடா இது? அவருக்கு சேர வேண்டிய கூலி முட்டை நீங்க என்ன ஏத்துறீங்க? கேட்டா அவ்வளவு பெரிய மனுஷன் தள்ளி விடுறியே. தைரியம் இருந்தா என்ன தள்ளி போறான்? ஏய், போடா. ஐயோ அம்மா, சீக்கிரம் ஏத்துங்க. ஏய், நீ எல்லாம் வீரனாடா, பேசிட்டு இருக்கும்போது தள்ளி விடுற. ஏய், போறியா இல்லையா நீ? என்ன என்ன கைய கால பிச்சுடுவேன். என்ன என்னது? ஏய், ஏய், தொலைச்சு கட்டி தொலைச்சு. விடுறியா? போடா. ஏய், விடுடா. விடுடா. போடா. இருங்க, சொல்றேன். இல்லப்பா. ஏய், என்ன? போறியா? பொண்டாட்டி இல்ல. குத்துன. ஏய், ஏய், அவனா நீ? இல்லையா? ஏய்ப்பா. ஏய், பொண்டாட்டி இல்ல. ஐயோ. விடுறா விடுறா. என்ன தகராறு? என்ன, அவருக்கு சேர வேண்டிய கூலி முட்டையை இவங்க எடுத்துட்டு தகராறு பண்றாங்க. கேட்டா அடிக்க வராங்க. டேய், ஏன் நெஞ்சில கை வச்சுல? தைரியம் இருந்தா இந்த நெஞ்சில வைடா. டேய், அவங்க கூலி முட்டை ஏத்தனா நான் வண்டி எடுக்க மாட்டேன். சக்கரை அட்வான்ஸ் அதை போடு. அட்வான்ஸ். ஏய், இன்னைக்கு என்னன்னா சரி நோட ஏத்துடா. டேய், டேய். ஒவ்வொரு பிள்ளையும் பெத்தவங்களுக்கு எப்படி பெருமை சேர்க்கணும்னு இன்னைக்கு நான் நடத்த போறேன். யோ வாத்தியாரே, பாடம் நடத்துறது அப்புறம் இருக்கட்டும். பெரியவர் உன்னை உடனே வர சொன்னாரு. ஏண்டா, 3 வேளையை திங்கிறீங்க, மூக்கு முட்டை சாராயம் குடிக்கிறீங்க, வாயை கிழிச்சு வந்து நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? டேய், எங்க கிட்ட வேலை செய்யறவன் அடிச்சிட்டு தானே வரணும். அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. இல்லைங்க, அது என்ன இல்லைங்க. வணக்கம் பெரியவரே. பரவாயில்லையே, வாத்தியார் சொல்லி அனுப்பிச்சு வந்துட்டீங்க. வரலன்னா தான் அடி விடுங்களா? டேய், வாத்தியார்கிட்ட லிமிட்டா வச்சுக்கணும்டா. உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற மரியாதையும் பயமும் கொஞ்சம் கூட உங்க பையனுக்கு இல்லையே. யோ, என்னைய வளர்க்குற மாதிரி முழிக்கிற. உன் பையன் பொன்ராசு இருக்கானே, இந்த ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்குறதுக்காக முத்து சேதுபதி ஆளுகளை பிடிச்சி அடிச்சிருக்கான். வாத்தியாரே, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை ஓங்கி ஒரு அறை விட்டன வைய, உன் பையனுக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல? அதே மாதிரிதான் முத்து சேதுபதி ஆளுகளை அடிச்சா எனக்கு கோவம் வரும், சுட்டு பொசிக்கிடுவேன். துப்பாக்கி லைசன்ஸ் என்ன ரெனுவல் பண்ணலாம்? சும்மாரா நாய. அவன் மனசுல நல்லதுன்னு பட்டிருக்கோம். யோ, நல்லது செய்யறதுக்கு நல்ல பேர் வாங்குறது இந்த ஊர்ல நான் ஒருத்தர் இருக்கேன்ல, பத்தாதா? இவன் வேற வேணுமா? இத பார், பொன்னுராசன் ஒருத்தர் உயிரோடு இருக்கானுங்கிறதுக்கு அடையாளமே ரேஷன் கார்டுல மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? அந்த அளவு கடைக்கு வை, இல்ல உன்னை அடக்கம் பண்ண வேண்டியதாயிரும். புரியல? சங்கு போ. போயா, போய் மணி அடி. பசங்க சத்துணவாக சாப்பிட்டோம். சத்துண வரிசையை தான் வித்துப்பிட்டேன்ல எப்போ? போன வாரம். போற போக்கு பார்த்தா என்ன விட பெரிய ஆளா இருப்பது. கூட எனக்கு புடுற. ஏத்த மாதிரி நிக்கிறவங்க கூட ஜெயிச்சிடலாம், கூட இருக்கிறவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். யூ மீன் நானுங்களா? உன்னதாண்ட நாய். தேங்க்யூ. இப்படி வாய்க்கு வக்கனையை ஆக்கி கொட்டறதுனாலதான் உன் பிள்ளை ஊரெல்லாம் திட்டான். ஊர்ல தலை காட்ட முடியல. வெளியில வேலை அதிகமா? வரும்போதே பிள்ளைய கரைச்சு கொட்டுற. வாய் மூடி. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் தான். ஊர்ல உலகத்துல பண்ணாத தப்ப என் பிள்ளை என்ன பண்ணிவிட்டான்னு சாப்பிட வராம திட்டுற. பின்ன என்னடி, பண்ணையார் வீட்டு ஆட்களோட சரிக்கு சமமா எதிர்த்து நின்னு தகராறு பண்ணிருக்கான். அவங்க கிட்ட ஆள் இருக்கு, 4 காசு இருக்கு. நமக்கு எதுக்கு பெரிய எடுத்து பல்லாம்? நான் பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கறதா, ஊர்ல இருக்கவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதா? இப்ப என்ன உங்களுக்கு? ஊருக்குள்ள எந்த வம்பதுக்கு நான் போக கூடாது, அவ்வளவுதானே? இனி எவன் எக்கரிட்ட எனக்கு என்ன?
எந்த வம்புதுக்கும் நான் போக மாட்டேன், போதுமா? வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா. ஏங்க என்னங்குது? உன்ன மாதிரி ஞான சூனியங்களுக்கெல்லாம் இது புரியாதுடா. அது மட்டும் இல்ல, இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது. ஜப்பானா? அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே. எங்க வாசி அத கொடுங்க. இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது? அண்ணே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன? இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்னென்ன செஞ்சாரு? அது வந்துற இருங்க, நான் சொல்றேன். அட மடையா, இது கூட தெரியாதா? ஜனகர்வில்ல இப்படி உடைச்சு கல்யாணம் பண்ணாரு. இது கூட தெரியாம இருக்க. நான் சொன்னது சரிதானுங்க? எப்படி உடைஞ்சு? என்னங்க உடஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கான், பிடிக்காம எருமாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க? குடிக்க வேண்டியது அவனை இல்லடா, உன்னை. ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ. எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்டேன்? ஆமா. ஏற்கனவே அவன் பானை உடைச்சான், அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா? ஏண்டா ராம வில்ல உடைச்சா என்ன, அவன் தம்பி லட்சுமணன் வில்ல உடைச்சா என்ன? எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊருக்குள்ளார இருக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடாது. இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்கோம். போன செயின் விழுந்துருச்சு. ஐயோ, என் செயின் உள்ள விழுந்துருச்சு. யாராவது எடுத்தாங்களே. என்னாச்சு? என் செயின் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள குதிச்சிட்டியே. ஏய், எந்த பக்கம் வந்துச்சு? அந்த பக்கம். இவ்வளவு பெரிய கிணத்துல எந்த பக்கம்னா அந்த பக்கம்ல? எந்த பக்கம் வந்துச்சு? இந்த பக்கம். கட சொல்ல போறியா இல்லையா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இந்த பக்கம் இல்ல, அதாவது அங்கிட்டு. விளையாடுறியா? ஒரு பக்கமா விழுகல. செயின் இதோ இல்லையே கடை. பாபா, அந்த குண்டை குதிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பொம்பளைன்னா பொசுக்கு இறக்க வந்து வா வெளியே. ஒரு ஜிஞ்சர் குடியா? ஏயா, கோயிலுக்கு முன்னாடி ஜிஞ்சர்னு சாராயத்தை அடைச்சு வைக்கிறீங்களே, போலீஸ் இருந்தா பயம் இல்லையா? எங்க சேதுபதி ஐயாவுக்கு தெரியாத அரசியல்வாதிகளும் இல்ல, போலீஸ் அதிகாரிகளும் இல்ல. சொல்ல போனா அவங்க சப்போர்ட்ல தான் நாங்க கடையே வச்சிருக்கோம். எங்க வரவன் எவனுக்கு பயப்பட தேவையில்லை. வந்தியா குடிச்சியா போனியான்னு இருக்கணும். ஊருகா சாப்பிட்டியா? கொடு. இது அம்மன் கோயில் கடவை சொல்லுங்க. ஏண்டா கம்மியா இருக்கு? யோ முத்து சேதுபதி, என்னைய அசத்துறீங்க? கள்ள ஓட்டு போறதுலயும் சரி, கள்ள நோட்டு அடிக்கிறதுலயும் சரி, கள்ள சாராயம் காய்ச்சறதுலயும் சரி, இந்த உலகத்துல உன்னை விட்ட வேற ஆளே கிடையாது. எங்க பாரு, ஃபேக்டரி மாதிரி வச்சு காய்ச்சிட்டு இருக்கானுங்க. ஏண்டா இதுக்குன்னே படிச்சு டிப்ளமா வாங்கணும்ல நீங்க? ஏங்க ஒரே நாத்து அடிக்குதே. ஏன் நீ குடிக்க மாட்டியா? எப்பவாவது. என்ன நாதம் அடிக்கும்னா? சும்மா வேணுமா? கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். டேய், இவனுக்கு சூடூர்ல சாரை ஊத்தி கொடுங்கடா. இந்த கொடை விடுங்க. குட்டிக்கவே இல்லை, அதுக்குள்ள குறைய மாத்திரம் பாத்தியா? போட்டா போட்டா. என்ன முத்து சேதுபதி கூப்பிட்டு அனுப்பிச்சாம? டவுன்ல 4 பிராந்தி கடை ஏத்துக்கு வந்திருக்கு. சரி, அதை எடுத்தோம்னா அந்த சரக்கையும் இந்த சரக்கையும் கலந்து வித்து சீக்கிரமா ஒரு கோடீஸ்வரன் ஆயிரலாம்ல. ஆக ஏற வேண்டானா? இப்ப 7 எடுக்க 5 லட்சம் ரூபா வேணும். 5 லட்சம் ரூபாயா? யாரு கேட்டு இருக்கு? வாசப்பா, நீ 4 காசு வச்சிருக்கேன்னா அது காரணம் நான் தான். எனக்கே இல்லைங்கிறியா? அப்புறம் நான் நல்லவன் ஆயிருவேன். உண்மையை சொன்னேன்னா நீ காலம் பூரா கம்பியிட வேண்டி வரும். என்ன முத்து சேதுபதி இப்படி கோவப்படுற? இதுக்கு பண்ணி கேட்டா 5 லட்சம் ரூபா தானே வேணும். நாளைக்கு காலையில நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, நீ காலம் பூரா நல்லவனா மாறவும் கூடாது, நான் கம்பி எண்ணவும் கூடாது. அதை கருத்துல வச்சிரு சாராங்க. ஏய், குடிச்சது போது வாட நாய். ஏப்பா, கிணத்துக்குள்ள பண்ணையார் பொண்ணு செயின் விழுந்தா என்ன, சங்கிலி விழுந்தா என்ன, எது விழுந்தா உனக்கு என்ன? என்ன எதுவும் யோசிக்கிறது இல்லையா? சொன்னது உடனே குசுறதா? நான் யாருக்கும் காலத்துல குதிக்கல, குளிக்கும் நினைச்சு காலத்துல குதிச்சேன். எல்லாம் தெரியும்டா. தண்ணிக்குள்ள மூச்சு விட்டா முட்டை வெளியே வராமலா போயிடும். நீங்க எதையோ நினைச்சு பேசுறீங்க. உங்ககிட்ட யாரோ இல்லாத போலாம் சொல்லி குழப்பிருக்காங்க தெரியுமா? இந்தாங்க துண்டே. கொண்டா. நம்ம அந்த பொண்ணுக்கா கிணத்துல குதிச்சு யாருக்குமே தெரியாது. யார் சொல்லிருப்பா? இவனா இருக்குமோ? இவனேதான். நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்னது மாதிரி சந்தேகப்படுறீங்களே. நான் அப்படியேப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா ஒண்ணு, பூங்கோத சொல்லித்தான் பொன்ராஜி கிணத்துல தப்பான்னு குதிச்சான்னு நான் சொல்லவே இல்லை. ஆஹா, உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான். பாத்தீங்களா,
கிணத்துல ஏன்டா குதிச்சேன்னு கேட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் பாலம் கிணத்துல தலை நினைக்கிறீங்களே. நீ சொல்றது கரெக்ட். ஆம்பளையா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் பாழுங்கணத்துல உழுந்துதான் ஆகணும். எதை வச்சு சொல்றீங்க? இப்ப என்ன எடுத்துக்க, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. பொன்ராசு ராத்திரி என் மகன் தூங்கும் போது ஒரு கழிச்சு படுத்திருக்கான். ஆ. கழுத்து நல்லா சுழுக்கு பிடிச்சிருச்சு. நாளைக்கு முதல்ல வேலைக்கு அனுப்பணும். சீக்கிரம் எடுத்துடுப்பா. உட்காரு, விளக்கம் கொண்டு வா. இந்த இடத்துலதான் நரம்பு நல்லா சுருண்டு கிடக்கு. பாத்துப்பா, வலிக்க போகுது. சீக்கிரம் சரியாயிரும்ல. என்னடா அப்படி கேக்குற? இந்த ஊர்ல என் பிள்ளை எத்தனை பேர்த்து சுழுக்கெடுத்து விட்டுருக்கான். அவன் கைப்பட்டாலும் எல்லாம் சரியா போயிடும். கூட்டிட்டு வந்துச்சுல பாய முடிட்டு சும்மா. நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அம்மா வலிக்குதுமா. அம்மா சீக்கிரம் சரியாயிரும். அப்ப வேலைக்கு அனுப்பலாம்ல? அனுப்பலாம். ராத்திரி படுக்கும்போது தலைக்கு படி வச்சு படுக்க சொல்லுங்க. அம்மா என்ன வேலைக்கு அனுப்புறீங்க? ஆடி மேய்க்கத்தான். இதுக்கா இந்த ஆட்டம் போட்டா? முடிவெடுக்க வேண்டியது நீங்க, பொண்ணு கேட்க வேண்டியது எங்க முறை. என்ன மச்சான் இப்படி கேட்டீங்க? என் பொண்டாட்டி செத்த கையோட நம்ம சொந்தமே விட்டு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ சொந்தத்தை மறக்காம உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்க. பூங்கோதைய உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறது எனக்கு ஆசை. ஆனா முடியாத ஆசை. உட்கார். அது சேதுபதிக்கு பூங்கோதைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதான் நான் புரிஞ்சுக்கிட்டோம், வரோம். வேற எங்கேயோ சம்பந்தம் பேசுற மாதிரி இருக்கு. என்ன சேதுபதி அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்க? வயசுக்கு வந்து பொண்ணு வீட்டுல இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டு வரதான் செய்வாங்க. சொந்தக்காரர்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி பேச முடியுமா? வயசா பேசி ஆரம்பிச்சு பாரு. நீ சாரபாம்போட மோசமானவனப்பா. அது சரி, பணத்தை ரெடி பண்ணியாச்சா? நீ சொல்லி நான் ஏற்பாடு வேணாம் இருப்பனா இல்ல இருக்கத்தான் முடியுமா? ஏய், பணத்தை எடுத்துட்டு வாடா சிம்பிளே. 5 lakhs ரெடி. சரி, நட போலாம். பூங்கோத என்னப்பா? பிராந்தி கடை ஏழை எடுக்கணும். நானும் சேதுபதியும். சேதுபதி, யோ யோ போய் வண்டியில் இரு. வரேன். கூட வர சொல்லி உயிர் எடுக்கிறான். போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நீ பாட்டுக்கு விளையாடுறமா சுத்திட்டு இருக்காதமா. யாராவது வந்து கதவை தட்டினா கூட யதார்த்தமா திறந்துடாத. காலம் கெட்டு கிடக்குதுமா. நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? என் கூட தான் வள்ளி இருக்கல்ல. அவ கூட இருக்கிறதுதாமா எனக்கு பயமே. வள்ளிய பத்திரமா பாத்துக்கமா. ஏய், வாடா. கதவை சாத்திக்கன்னு. சரிப்பா. நான் டாடா சுமோல போறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹலோ, ஓபன் தி டோர். ஏசி ஒர்க் பண்ணுமாங்க? நீ ஏறணும்னா வண்டி லுக்கே போயிருச்சுடா. கார்பரேஷன் நாய் வண்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உன்னை டவுன்லயே விட்டு வந்துடுறேன். சத்தியமா நான் சிஞ்சர் பீர் தான் குடிச்சேன். வேண்டாம் கேளு. என்ன வேணாம்? ஏன்பா இங்க என்னமோ சிங்கல் பீர் விக்கிறியாமே, எனக்கு ஒண்ணு கொடு. குடுறா. வாசனை சரியில்லையே, இன்னொன்னு கொடு. இதுவும் வாசனை சரியில்லையே. ஐயா, இதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை. உன்னை பார்த்தா ஜிஞ்சர் பீர் குடிக்க வந்த மாதிரி இல்லையே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா கோயில் வாசப்படியில பாட்டில்ல சிஞ்சர் பீருங்கிற பேர்ல கள்ளச்சாராயத்தை அடைச்சு பப்ளிக் ஏமாத்தீங்க. பப்ளிக் பத்தி பேசுறதுக்கு நீ என்ன பாராளுமன்ற உறுப்பினரா? நாங்க பப்ளிக் அப்படிதான் கேட்போம். இப்ப ஒழுங்கா மரியாதையா இந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போலீஸ்ல சரணடைறது நல்லது. கடையை காலி பண்ணா என்ன பண்ணுவ? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நீ இந்த சிஞ்சர் பீர் காய்ச்சிருவா. முதல்ல உன்னை காய்ச்சிருவா. வாங்கிக்க. என்ன அடிக்கிறீங்க? அடுத்து யாரு?
பொன்ராசு எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். ஏண்டா பாவ புண்ணியத்துக்கு உங்களுக்கு எல்லாம் கோயில்ல கடை வச்சிருந்தா ஜிஞ்சர் பாட்டில சாராயத்தை கலந்து வித்து என் பேரை கெடுக்க பாக்குறீங்களா? துரோகிகளா, தொலைச்சிருவோம் உங்களை. சார், இவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போங்க, நான் வந்து ரிப்போர்ட் தர்றேன். போடா, போடு. இவங்க எல்லாம் புடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னை மாதிரி ஊர்ல ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது. வர்றேன்பா. என்ன நியாயம் தர்மம்? அடிச்சி போடா. நீங்க ஒண்ணு கவலைப்படுறீங்க, எல்லாம் நான் பேசிக்கிறேன். கண்டா கண்டா, வாங்க வாங்க. என்ன வாத்தியார் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்லப்பா. ஆ. இந்த வருஷம் சுதந்திர தின விழா வருது இல்ல? ஆமா. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஊர்காரன் கச்சேரி தான், அதுவும் உன் கச்சேரி தான் வைக்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்குதுங்கப்பா. இப்ப அடம் பிடிச்சு என்னப்பா பண்றது? நான் தான் அடகு பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறேனே. ஏன் இப்ப எதுவும் வாசிக்கிறது இல்லையா? கொசு கிசு கடிச்சா அப்பப்ப வாசிக்கிறது உண்டு. ஏன்பா இப்படி எல்லாம் விரக்தியா பேசுற? நீங்க சும்மா இருங்க. எப்ப அந்த பண்ணி என் பானையை கொட்டா குச்சி உடைச்சானோ அப்பவே வித்வானுங்கிற பேரை நான் வித்ரா பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்ப நாம என்ன பண்ணலாம்? வேற நல்ல வித்வானா பார்க்க வேண்டியதுதான். ட்ரை பண்ணுங்க, ஆனா என் அளவு கிடைக்காது. சரி கண்டா, என்ன டொனேஷன் எழுதிக்கலாம் சொல்லு. 2 அண்டா எழுதிக்கிங்க. அண்டவா? ஆமா, அடவன் நிறைய வச்சிருக்கானு 2 எழுதி ஆமா, போயிட்டேன். அடகுக்காரன் வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்னமோ நான் பதில் சொல்லிட்டு போவாடுகளை என்னமோ பேசிட்டே இருக்கிறேன். சரியான அது வந்து லூசா வேற ஒண்ணும் இல்ல, தன்னால வித்வானாக முடியலங்கிற எரிச்சல்ல அப்படி எரிஞ்சு விடுறாரு. அதை தப்பா எடுத்துக்காதீங்க. அங்கேயே நின்னீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏதோ மூல கோளாறு போல தப்பிச்சுக்கலாம் வாங்க.